அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று நான் ஜெயலலிதா ரெசிபீஸ் சமைக்கவிருக்கும் பலகாரம் என்னவென்றால் ரெடிமேட் பலகாரம், ஃப்ரோசன் போட்ட பலகாரம். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து இப்போ ஈவினிங் டீ டைமுக்கு தேநீர் குடிச்சுக்கிட்டு நான் சாப்பிட்றதுக்கு இதை வந்து கடையிலேருந்து ஃப்ரோசன் போட் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து காய்கறி போப்பியா சாய்வர். இது வந்து காய்கறி போப்பியா. இது உள்ளுக்கு வந்து இறைச்சி எதுவுமே இருக்காது, சடையெல்லாம் வெறும் காய்கறிக்கு தான். காய்கறி போப்பியா. இது வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, ஃப்ரோசன் போட்டு இது டீ டைமுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தது. இன்னொன்று வந்து சமோசா பொட்டேட்டோ சமோசா. இது வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் சமோசா பொட்டேட்டோ. ஓகே, இதுவும் வந்து காய்கறிங்க தான். இதுவும் காய்கறிங்கள்லாம் போட்டு கலந்து இந்த சமோசா பொட்டேட்டோ இது வந்து செஞ்சுருக்காங்க. எல்லாம் காய்கறிங்க தான், இறைச்சி இல்லை. ஓகே, இது பொரிச்சிட்டு இது வந்து ஓரியோ வந்து பிஸ்கட் வந்து ஓகே, பீனட் பட்டர் எல்லாம் கலந்துருக்குது. ஒரியோ பிஸ்கட்டு பீனட்டு அதோட கலந்துருக்கிறது, பட்டரும் கலந்துருக்குது. பிஸ்கட்டு ஓரியோ பிஸ்கட் பார்க்குங்க. இது விலை கூட உள்ளது, 3 வெள்ளி 40 காசுக்கு மேலே. ஆனால் நான் வாங்கினது 1 வெள்ளி 99 காசு. விலை குறைச்சி விற்றாங்க, ஸோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து சாதாரண கடைகளில் கிடைக்காது. இப்போ இவ்வளோ சீப்பாக அப்பப்போ ஆஃபர் போட்டாங்களா. இதெல்லாம் வந்து ஷாப்பிங்கில் தான் கிடைக்கும். ஓகே, நானும் ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன். ஓரியோ பிஸ்கட், பீனட்டு கச்சானும் பட்டரு எல்லாம் கலந்துருக்கிற ஃப்ளேவரு. ஓகே, இது ஓரியோ. இது விலை கூட உள்ளது, ஆனால் 2 வெள்ளிக்கு தான் எனக்கு கிடச்சிது. 1 வெள்ளி 99 காசு அப்படின்னா 2 வெள்ளிக்கிட்ட. ஸோ அப்போ இது வந்து இந்த பிஸ்கட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த வெஜிடேபிள் ஸ்ப்ரிங் ரோலை இதுவும் நான் சாப்பிட்டுக்கிட்டு பொரிப்பேன் அதை. அப்புறம் அவங்ககிட்ட பிறகு சமோசா குந்தாங் மலையில் சமோசா வெஜிடேபிள் சமோசா கந்தாங் பொட்டேட்டோ சமோசா. ஓகே, இது இப்போ இந்த மூணு தான் எனக்கு டீ டைமுக்கு வந்து 1 2 3 இந்த 3 தான் நான் இப்போ டீ டைமுக்கு தேநீர் கலக்கி இது ரெண்டையும் பொரிச்சுட்டு நான் வந்து சாப்பிட போகிறேன். இது ஈவினிங் டீ டைமுக்குள்ள எனக்கு பலகாரம். ஓகே, ஸோ இதுக்கு பிறகு நான் அந்த பக்கம் திருப்பி கேமரா அங்கிட்டு திருப்பி நான் வந்து இந்த பலகாரம் ரெண்டையும், பிஸ்கட் வந்து பொரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை அப்படியே சாப்பிட்லாம். ஓகே, இது ரெண்டும் இது ரெண்டையும் சமோசாவையும் பொட்டேட்டோ சமோசாவையும் இந்த வெஜிடேபிள் ஸ்ப்ரிங் ரோல் இந்த ரெண்டும் நான் வந்து பொரிக்கிறேன் அந்த பக்கம். ஓகே, இதுதான் பொரிச்சாகணும். இது தேவையில்லை, அது அப்படியே சாப்பிடலாம். ஓகே, நான் அந்த பக்கம் திருப்புறேன் நான் கேமரா. பாருங்க. ஹலோ வியூவர்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சமோசா பொட்டேட்டோ சமோசா வெஜிடேபிள் உள்ளது நான் வந்து பொரிக்கிறேன். 1 போட்டாச்சு, 2 3 4 போட்டுருக்காங்க. இது நான் பொரிச்சிட்ட பிறகு இதெல்லாம் ஸ்ப்ரிங் ரோல் இருக்குது இல்லை, அதுவும் எல்லாம் பொரிச்சிட்ட பிறகு வந்து டீ வந்து ஊற வச்சுட்டேன் தேயில. பிறகு வந்து நான் சாப்பிட்ற மாதிரி வீடியோ லாஸ்ட் மினிட்டு எனக்கு வந்து நானே சேவ் பண்ணிக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி வீடியோ முடிக்கேன். ஓகே, இதில் பாருங்கள், எனக்கு வேலை எவ்வளோ மிச்சம் பார்த்தீங்களா. இது நான் எப்போவும் இந்த மாதிரிலாம் பலகாரம்லாம் வாங்கி ரெடிமேடாக வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். சேன சமயம் தான்.
இதோட பிஸ்கட் இருக்குது. வந்து ரெசிபி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். பிஸ்கட் இருக்குது இதோட. இதை அங்கே வாங்கி வச்சுருக்கேன், ஒரியோ பிஸ்கட். அதையும் சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டு தண்ணி கலக்கிட்டேன். இதான் அங்கே வச்சுருக்கேன். ஸோ அப்போ இதுக்கு பிறகு எனக்கு தான் வாங்கினேன். இது வாங்கி ஒரு 5 நாள் ஆகுது. ஐஸ் பெட்டியில் தான் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். சரி, ஓகே. இது பொரிச்சிட்டேன். ஓகே, பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த 4 நான் பொரிச்சாச்சு. இதுக்கு பிறகு இன்னும் 4 இருக்குது இல்லை, நான் 4 இருக்குல்ல அங்கே, அந்த 4 வந்து பிறகு நான் பொரிச்சுட்டு பிறகு வந்து திரும்ப கண்டினியூ பண்ணணும்ல. அப்போ வந்து நான் வீடியோவில் காட்டுறேன் நான். எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கே சமோசா இருக்குது, இங்கேவும் இருக்குது, இது இருக்குது ஸ்ப்ரிங் ரோலு, இந்த 2 இருக்குது, தேத்தனி இருக்குது, பிஸ்கட் இருக்குது, எல்லாம் அங்கே வச்சுருக்கேன். பிஸ்கட் 1, பொட்டேட்டோ சமோசா 1, இந்த வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் 1. இப்போ 3 விதமான சாப்பாடு இருக்குது இன்றைக்கி. அதாவது டீ டைமுக்கு இந்த டீயோட சாப்பிட்றதுக்குள்ள பலகாரங்கள் 2. அதோடு சேர்த்து பிஸ்கட் இருக்குது. பிஸ்கட் ஒரியோ பிஸ்கட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஐஸ் பெட்டியில். இந்த படுத்தெல்லாம் வெளியே வச்சாச்சு. ஓகே, இப்போ நான் ஸ்பெக்டிக்கல் கழட்டிட்டேன் பாருங்கள். முகம் இப்படி தான் இருக்கும். என்னோடய ஆண்டியோட முகம் 70 வயசு. இப்போ ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. முகம் காட்டலையே வீடியோவில் அப்படின்னு சிலர் வருத்தப்பட்டுக்கிட்டீங்க, முகத்தை காட்டாமல் இருக்காங்களேன்ட்டு. ஸோ இப்போ நான் முகத்தை காட்டினது முகம் இப்படி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இந்த கழுத்தில் வந்து இந்த துணியை வச்சு கட்டியிருக்கேன். இந்த டைப் பண்ணியிருக்கேங்க. இது வந்து இந்த கழுத்தில் உள்ள அந்த ஒரு மாதிரி இதாக இருக்குல்ல, பொடி விழுந்துருக்குதுல்ல, அதுக்கு மறைக்கிறதுக்கு இது கட்டியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபேஸ் வந்து கட்டியாச்சு நல்லா. இதுவும் நான் மறைச்சிட்டேன். ஓகே, எப்பவும் வந்து நான் குமரி ஆக முடியாது, கல்வி தான். ஓகே, குமரி வந்து கிளவி ஆகலாம், ஆனால் கிளவி வந்து குமரி ஆக முடியாது. ஓகே, இவ்வளோதான். நான் வந்து இந்த கேமராவை கீழே இந்த பலகாரம்லாம் இருக்குதுல்ல, அது இந்த பக்கம் கீழே கொஞ்சம் இறக்குறேன். ஓகே, கொஞ்சம் நேரம் பேசிட்டேன். ஓகே, கொஞ்சம் கேமரா கீழே எடுக்கிறேன்னு. ஓகே, இது வந்து சமோசா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு சமோசா. இது வந்து ஸ்ப்ரிங் ரோலு. இதுவும் காய்கறி தான், காய்கறிங்கெல்லாம் போட்டு உள்ளுக்கு கலந்து செஞ்சுருக்காங்க, ஃப்ரோசன் போட்டு. ஸோ அப்போ இதுவும் கடையில் வாங்கிட்டு வந்தது. ஓகே, இது நாங்கள் வச்சுருக்கேன். பிஸ்கட் இருக்குது, பிஸ்கட்டு ஒரியோ பிஸ்கட். தேநீர் இருக்குது, தேநீர். ஓகே, இந்த பாருங்க ஒரியோ பிஸ்கட்டு. இந்த உள்ளுக்கு பீனட் இருக்குது, பீனட் பட்டர் 2 கலந்துருக்குது. ஸோ அப்போ இது வந்து நான் முதல்ல இது சாப்பிட்றேன், பிஸ்கட்டு. தேநீர் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். நல்லா டேஸ்டியாக இருக்குது இந்த பிஸ்கட்டு, பீனட் பிஸ்கட்டு நல்லா இருக்குது.
இதுக்கு பிறகு இது பொட்டேட்டோ சமோசா. பொட்டேட்டோ சமோசா ட்ரையாங்குலர் ஷேப்பில் செஞ்சுருக்காங்க. இது நான் கொஞ்சம் சாப்பிட்றேன். தேநீர் குடிக்கிறேன். பரவாயில்ல, இது நான் சாப்பிடல. இது ரெண்டும் போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஸ்கட் இருக்கு, இது இது இந்த 3 இது தேநீர். இதோட முடிஞ்சது. ஸ்பெக்டிக்கல். இந்த ஸ்பெக்டிக்கல் இருக்குதுல்ல, கண்ணாடி, எம்ஜிஆர் போடுவார்ல, எம்ஜிஆர் மக்கள் திலகம், புரட்சி கலைஞர். இந்த கண்ணாடியை போடுறது எம்ஜிஆர் தான் போடுவார். மற்றவங்களும் போடுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்து இந்த கண்ணாடியோடு தான் வெளியே எங்கேயும் போவார். அவரோட கண்ணாடி வந்து வேறு மாதிரி இருக்கும். மக்கள் திலகம்னுவாங்க, புரட்சி கலைஞர்னு. இந்த கண்ணாடியோடது இது வந்து எம்ஜிஆர் கண்ணாடி. இது வந்து எம்ஜிஆர் பாய்க்கிற கண்ணாடி மாதிரி உள்ளது. ஆனால் இதோட டிசைன்லாம் வந்து வேறு மாதிரி, அவரோட வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த கண்ணாடியோடு தான் வெளியே போவார் எங்கே போனாலும். ஃபிலிம் ஷூட்டிங் பண்ணாலும் அந்த காலத்தில் படம் எடுக்கிறப்ப வீட்டிலேருந்து வெளியே போனாலும் அந்த ஷூட்டிங் இருக்குதுல்ல, ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ஸ்டூடியோவுக்கு போவார்ல, படம் எடுக்கிற ஸ்டூடியோ, அங்கே போனாலும் கண்ணாடியோடு தான் போவாராம். ஓகே, அங்கே நடிக்கிறப்ப தான் அந்த கண்ணாடியை அழுட்டு வரோம். இந்த கண்ணாடி கழட்டிட்டு அவர் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு படத்தில் நடிப்பாராம். மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன். இந்த கண்ணாடி நான் எதுக்காக இதாக போட்டிருக்கேன்னா, அவர் நினைவா நான் போடல. எனக்கு கண்ணில் வந்து கேத்ராய்க்கு இருக்குது, கண்ணு வலி இருக்குது, கண்ணு வலி, லேசாக எரிச்சல் இருக்குது, கண்ணு வலி இருக்குது, லேசாக வலிக்கும். வெளிச்சம்லாம் பார்க்க முடியாது ரொம்ப, ஆனால் பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ இந்த வீடியோ இதெல்லாம் வந்து எடுக்கிறப்ப ரொம்ப நேரம் கூர்ந்து கவனிக்கணும். ஸோ அப்போ லேசாக கண் வந்து வலி இருக்கும். அதனால நான் இது கொஞ்சம் நேரம் போட்டு தொடக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டு என்ன நான் சமைக்க போகிறேன்ட்டு பிறகு வந்து இப்போ வந்து கண்ணாடி கழட்டிட்டேன். ஓகே, இதை பார்த்துங்க. இது எம்ஜிஆர் கண்ணாடி எம்ஜிஆர் போடுற கண்ணாடி மாதிரி உள்ள டிசைனில் இது வேறு மாதிரி. ஓகே, இது முடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எல்லாம் கொஞ்சம் இது நான் எடுக்கல. ஓகே, வைக்கிறேன் நான். ஓகே, எப்படி வச்சுக்கிறேன். நல்லா சாப்பிட்டேன், வீடியோ முடிக்கணும். ஸோ அதனால் நான் இப்படி வைக்கிறேன்னு. கொஞ்சம் இருங்க, நான் வீடியோ வந்து கேமரா. ஹலோ வீவர்ஸ், இதனோட வீடியோ நான் முடிச்சுட்டேன். ஓகே, நம்ம இதில் கீழே அந்த கேமரா கீழே திருப்பிட்டு இதெல்லாம் பலகாரம்லாம் காட்டிட்டு, டீ காட்டிட்டு, பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்டிட்டு பிறகு வந்து கேமரா மேலே திருப்பிட்டேன். ஓகே, மேலே கொண்டு போயிட்டேன். இப்போ வந்து என் முகம் மட்டும் தெரியுது, என் உடம்பு கொஞ்சம் தெரியுது. இது என்ன தெரியுங்களா, இது வந்து இந்த கழுத்தில் கட்டுவாங்களே தலையில் தூளம் மாதிரி, அது விற்றாங்க. ஸோ இப்போ எனக்கு கழுத்து இப்படி தெரியுது, நல்லா இல்லை, எல்லாம் குழி விழுந்து கிடக்குன்னு சொன்னேன். கடையில் இந்த மாதிரி இந்த துணி விற்கிறது கழுத்தில் போடுவாங்கள்ல, தலையில் சுற்றி போடுவாங்கள்ல, மலாய்க்கார பிள்ளைங்க, மலாய்க்கார பொம்பளைங்க. ஸோ இது வந்து ஷிஃபான் நல்லா அப்படியே இருக்கும். அப்படியே அதெல்லாம் ஸ்டாண்ட் பண்ணும், ரொம்ப இங்கிட்டு களைஞ்சிக்கிட்டு இருக்காது. ஆண்டி இது வாங்கிங்க ஆண்டி அப்படின்னு. இது 10 வெள்ளி தான், நீட்டு, ரொம்ப நீட்டு இல்லை,
என்ன தலையில் கட்டுறது இல்லை. ஸோ அப்போ அது நான் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சேன், வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அப்போ அது வந்து நான் இப்போ கழுத்தில் கட்டியிருக்கேன். கழுத்து கொஞ்சம் நெக் மந்தெல்லாம் மூடி இருக்குது இல்லை. ஓகே, பாய்.